இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கோவிலுக்கு போகலாம் பவி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள். ஹரி, இந்த மலையை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. ஆமாம் பவி, இந்த மலை நார்மல் மலை இல்ல, இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. என்ன கதை ஹரி? ரொம்ப நாள் முன்னாடி பிரம்மாவும் விஷ்ணுவும் நான் தான் ரொம்ப பெரியவன்னு சண்டை போட்டாங்களாம். அப்போ என்னாச்சு? அப்போ சிவபெருமான் ஒரு முடிவில்லாத பெரிய நெருப்பு ஜோதியா தோன்றினார். ஃபயரா? ஆமாம் பவி, யாரும் அதோட ஸ்டார்ட்டும் எண்டும் கண்டே பிடிக்க முடியலையாம். அதுக்குதான் இது ஒரு அக்னி ஸ்தலம். ஓ, அதுக்குதான் இங்க இருக்கிற சிவன் அக்னிலிங்கமா? ஆமாம் பவி, சிவன் ஃபயர் ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மலை எப்போ இப்படிதான் இருந்துச்சா? நோ பவி, இந்த ஸ்தல புராணம் என்ன சொல்லுதுன்னா, சத்திய யுகத்துல இது ஒரு நெருப்பு பில்லரா இருந்தது. துவாபர யுகத்துல கோல்டும் எமரல்டும் போல தெரியற மலையா இருந்துச்சு. கலியுகத்துல இது ஸ்டோன் மலையா இருக்கு. அப்போ டைமோட மலையும் மாறிச்சா? ஆமா, ஆனா அதுல இருக்கிற பவர் மட்டும் மாறவே இல்லை. எல்லாரும் ஏன் இந்த மலையை சுத்தி நடக்கிறாங்க ஹரி? அதுக்கு கிரிவலம்னு பேரு. இது பாடியோட வாக் மட்டும் இல்லை. அப்போ மைண்டு காம் ஆகும், ஹார்ட் கிளியர் ஆகும், நம்ம உள்ள இருக்கிற ஃபயர் ஸ்டெடியா இருக்கும். So what ஹரி? நம்ம பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆச்சுன்னா எல்லா பாடி பார்ட்ஸும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஹெல்த்தியாக இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த மலையை சுற்றி ஹர்ப்ஸ், மெடிசினல் வேல்யூஸ் இருக்கிற ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை ப்ரீத் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஓ, இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா? சோ நைஸ் ஹரி. ஹரி, கார்த்திகை டைம்ல மலைக்கு மேல பெரிய தீபம் ஏத்துறாங்கல்ல? ஆமாம் பவி, அது ஒரு சைன் மாதிரி. என்ன சைன்? லைட் இருக்கு, வழி இருக்குன்னு. ஸோ நம்ம எதுக்கும் வரி பண்ண வேணாம். சிவனை ப்ரே பண்ணாலே போதும், நம்ம எஃபர்ட்ஸ் போட்டா அவர் வழி காட்டுவாருன்னு. இந்த இடத்துக்கு நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்கல்ல ஹரி? ஆமாம் பவி, மாணிக்க வாசகர் இங்க பாடியிருக்காரு. அப்பரும் சம்பந்தரும் இங்க பாட்டு பாடியிருக்காங்க. சாங்ஸ் கூட பிரேயரா? ஆமாம் பவி, அவ்வளோ பக்தியோட பாடியிருப்பாங்க. ஹரி, இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிள் மெசேஜ் பவி. என்ன? இந்த மலையில இருக்கிற ஃபயர் மாதிரி நம்ம உள்ளேயும் ஃபயர் இருக்கு. ஃபயரா? எனர்ஜி, கியூரியாசிட்டி, நல்லது நிறைய செய்யணும்னு சொல்ற பவர். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணினா நம்ம லேர்ன் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், நல்லா க்ரோ ஆகலாம். சரி, நெக்ஸ்ட் நான் இதே மாதிரி ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு கதை சொல்றேன். நானும் ரொம்ப கியூரியஸாக இருக்கேன். ஸோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த கோவிலில் பார்க்கும் வரை பாய் ஃப்ரம் பவி அண்ட் ஹரி.